ஜெபிப்போம். இந்த அருமையான ஜெப நேரத்தை மேசியா செய்தி சார்பில் உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கும்படி நல்ல ஒரு ஜெபத்தை அருமையான போதகர்கள் அவர் பிரஸ்ல இருந்தாலும் எல்லா போதனை இணைத்து இப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வாரத்தை கொடுத்து இன்னைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் மேசிய செய்தி இந்த வருஷத்துல 13வது ஆண்டு புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிறது. அதிலே கர்த்தர் ஒரு புதிய காட்சி செய்யும்படி ஐயா கொடுத்த ஒரு வாரம் இந்த உலக சமாதானத்துக்காகவும் சபைகளுக்காக ஜெபிக்கும்படி இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தின அருமையான ஆசிரியர் குணசேகர் ஐயாவுக்கும் ஒரு டீம் அருமையான ஐயா அவங்களுக்கும் எதிராஜ் அவங்கெல்லாம் நல்ல இந்த பகுதியிலே நல்ல அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இப்போது ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே ஒரு போதகருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழில்துறையில இந்தியாவிலே தமிழ் மாநிலம் தான் முதல் இடத்தில் இருக்குன்னு சொல்லி 82% மேலாக தொழில்துறையில் வளர்ந்திருக்குன்னு சொல்லி மற்ற மாநிலங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல நம்முடைய நாட்டில் இருக்கிற தொழில் ரொம்ப முக்கியமாக விவசாயம் தொழில்கள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய ஸ்டேட்டை குறித்து அதுக்கு முக்கியமான காரணம் இப்படிப்பட்ட திருச்சபைகள்லாம் ஒன்றிணைந்து போதெல்லாம் கூடி ஜெபிக்கும் போது இன்னும் கூட அந்த 82% இருக்கிற அந்த தொழில்துறை வளம் இன்னும் 100ஆக மாறும்படி இந்த நாளிலே நாம் தேசத்திற்கு நம்முடைய தேசம் விவசாயத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி மற்ற தொழில்துறையிலே வளம் பெறும்படி இது தேவனுடைய அனுக்கிரகம் இதுவரை கொடுத்த தேவன் நம்ம தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படி தொழில் வளத்துக்காக நாம் இந்த நாளிலே ஜெபம் செய்வோம். இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய சாட்சியை நாம் கேட்க போறோம். நியூஸ்ல கர்த்தர் செய்தி கொண்டு வருவார். இந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே உலக